தேவ சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பலனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய பலன் தேவன் தான். ஆமென். நம்முடைய பலன் பணம் அல்ல, நம்முடைய பலன் நம்முடைய வேலை அல்ல, நம்முடைய செல்வாக்கு அல்ல. நம்முடைய பலன் கிறிஸ்துவர்களாகிய நம்முடைய பலன் நம்முடைய தேவன் தான். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர். ஹல்லேலூயா. அவர் என்னை இரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை பலனா வச்சிருக்கவங்களுடைய வாழ்க்கை எல்லா ஆபத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிற வாழ்க்கையாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை தருவார். ஹல்லேலூயா. பாதுகாப்பை தருவார். ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே அன்பு கூறுவேன்னு தாவீது சங்கீதம் 18:1 சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில தேவர் பலனா இருக்கிறாரோ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அவர் அவங்க வாழ்க்கையில கண்மலையா இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் அவர் கேடகமா இருப்பார். அவங்க வாழ்க்கையில் அவர் இரட்சகராக இருப்பார். அவங்க வாழ்க்கையில் அவர் தேவாதி தேவனாக இருப்பார். ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் அவர் அவங்கள வாழ்க்கையில் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பாராம். இதெல்லாம் நான் சொல்லலை, தாவீது அனுபவித்து சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா தாவீது வாழ்க்கையில் தேவனை தான் பலனாய் நம்பினான். ஹல்லேலூயா. அவனுடைய சுயபலத்தை நம்பல, கர்த்தரையே பலனாய் வைத்து, கர்த்தரையே பலனாய் நினைத்து, கர்த்தரையே பலனாய் முழு நம்பிக்கையோடு கர்த்தர் மீது சார்ந்து வாழ்ந்தான். ஹல்லேலூயா. அதனால அநேக சத்துருக்கள் மத்தியில் தேவன் தாவீதை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தரை நம்பும் போது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மை நம்புகிறேன் நம்ம அறிக்கை செய்து பாடும்போது, நம்ம வாழ்க்கையில் வருகிற எல்லா சறுக்கல்களிலிருந்தும் நம்ம தேவன் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா மரண பரியந்தங்களிலிருந்து தேவன் நம்மை விடுவித்து பாதுகாக்கிறார். எல்லா விதமான போராட்டங்களிலிருந்து தேவன் நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நோக்கி கொஞ்ச நேரம் உற்சாகத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு ஆராதிக்கலாமா? எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி விசுவாசத்தோடு, என் நம்பிக்கை நீங்க தான் தகப்பன், என் பலன் நீங்க தான், உங்களை மாத்திரம் நான் நம்புறேன், உங்களை மாத்திரம் நம்புறேன்னு சொல்லி உற்சாகத்தோட பாடுவோம். அவங்க கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பாடல் தாளில் முதல் பாடல எல்லாரும் ஒருத்தர் கூட விடாம அனைவரும் தேவனை நோக்கி பாடுவோம். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளே, நான் இன்னொரு முறை சொல்லுவான். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளேன். கர்த்தரை நம்புறவங்க கைவிடப்படார். என் பலனாகிய கர்த்தாரே நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருப. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருப. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையாவும் கிருப. என்னை அணைக்குதையாவும் கிருப. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனா. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேனா. உங்க கோலும் தடியும் கேட்குதையா, உங்க கோலும் தடியும் கேட்குதையா. அனுதின வெற்றி பாதை காட்டுதையா, எனக்கு அனுதின வெற்றி பாதை காட்டுதையா. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பி உள்ளேன்,
கைவிடப்படுவதில்லை. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவேன். உம்மாலே ஒரு மதிலையுமே, உம்மாலே ஒரு மதிலையுமே தாண்டி நானும் சென்றிடுவேன். தாண்டி நானும் சென்றிடுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மையே நம்பி உள்ளேன். நீ கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன். நான் கைவிடப்படுவதில்லை. ஒரு முறை சொல்லலாமா? என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பி உள்ளேன். கைவிடப்படுவதில்லை. நான் கைவிடப்படுவதில்லை. நான் கைவிடப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை நம்பினவர்கள் என்னைக்குமே கைவிடப்படார். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவனை பலனாய் வைத்து அவரை நம்பி நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது நமக்கு எதிராக ஒரு சேனையே வந்தாலும் சரி, நம்ம தைரியமாக, கர்த்தர் நம்ம பலனாய் இருக்கும் போது நம்ம தைரியமாக அந்த சேனைக்கு எதிராய் கடந்து போலாம். நமக்கு எதிராய் தடை போல மதில்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்ம பலனாய் இருக்கும்போது கர்த்தரை நம்பி அந்த மதிலை நம்ம தாண்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்ம பலனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரை நம்பும் போது தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் சொல்லுகிறது, அவரை நம்புறவர்கள் வாழ்க்கையில் அவருக்கு யார் தேவனை நம்புறாங்களோ அவங்களுக்கு எதிராய் வருகிற சத்துருக்களுக்கு தேவன் நம்முடைய வலது கரத்தை நீட்டி ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் அணுக முடியாதபடி தேவன் தம்முடைய வலது கரத்தினால நம்மளை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை அதிசயமானது. ஹல்லேலூயா. கண்மலை போல நம்மை காக்கிறார். ஹல்லேலூயா. கண்மணி போலயே நம்ம காக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமில்ல, சங்கீதம் 118 சொல்லுது, தாவீது சொல்லுகிறார், கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவரை நம்ம நம்பும் போது அவர் நமக்காக அவருடைய வலது கரத்தை எப்பொழுதும் நீட்டி இருக்கிறார், நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை காப்பதற்காக. கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்கிறதுன்னு வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அவரை நம்புறவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வலது கரம் நமக்காக, நம்ம சத்துருக்கு எதிராக பராக்கிரமம் செய்யும். ஹல்லேலூயா. பெரிய பெரிய காரியங்களை செய்யும். நாம செய்ய வேண்டியது ஒன்றுதான், கர்த்தரை முழுமையாய் நம்பணும். 100க்கு 100, 100க்கு 99 இல்ல, 100க்கு 100 நம்பணும். யோபு சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தரை நம்புவேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்ம கர்த்தர் மீது வைக்கும்போது அவர் நமக்காக, நமக்கு எதிராய் இருக்கிற காரியங்களுக்கு எதிராய் அவருடைய வலது கரம் நமக்காக பராக்கிரமம் செய்யும். ஆமென். விசுவாசித்து சொல்லுமா? உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அவரே நம் நம்பிக்கை. ஹல்லேலூயா. அவரை 100க்கு 100 நம்பும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை அவர் செய்வார். சேர்ந்து அந்த பாடலை பாடுவோமா? உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன்,
அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அற்புதங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கேட்போமா? உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். இன்னைக்கே செய்கிறாடி, எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அவரை தவிர நம்மளை உயர்த்தவர் எவராலும் கூடாது. தேவன் ஒருவர் மாத்திரமே உயர்த்த வல்லமை உள்ள தேவன். ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் உம்மைத்தான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அடி உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பும்போது அவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல் இருப்பார்கள். ஆமேன். நம்ம வாழ்க்கை அசையாம இருக்கும், பர்வதம் போல அசையாம இருக்கும். நம்ம நம்ப வேண்டியது தேவனை. ஹல்லேலூயா. தேவனை நம்பினவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படார். ஹல்லேலூயா. கையேந்த விட மாட்டார். ஹல்லேலூயா. எந்த இடத்துலயும் அவர் நம்ம கையேந்த விட மாட்டார். மனுஷர்களை நம்பும் போது அநேக இடத்துல நம்ம வெக்கப்பட்டு போவோம். ஆனா கர்த்தரை நம்பும் போது ஒரு இடத்துல கூட அவர் நம்மளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனைகள் வரலாம், ஆனா கடைசியில் தேவன் நமக்கு ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. போதுமானவராய் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. சொல்லுமா? ஏங்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. சொல்லுங்களா? எல்ஈரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்ன கையேந்த விடல,
என்ன தலகுனியவும் விடல, என்ன கையேந்த விடல, என்ன தலகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடவில்லை. சொல்லுவோம், உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. ஏல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவர். சேர்ந்து பாடுங்களாம். ஏல்கீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்ன கையேந்த விடல, என்ன தலகுனியவும் விடல, என்ன கையேந்த விடல, என்ன தலகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். கேட்டதை பார்க்கிலும் கேளாததை அதிகமாக பெற்றவன் நான், பெற்றவன் நான். உம் தயாளத்தின் உதாரணமாய் நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. தயாளத்தின் உதாரணமாய் நீர் என் வாழ்வை மாற்றிவிட்டீரே. சேர்ந்து சொல்லுமா, எலீரே போதுமானவரே, தேவையிலும் அதிகமானவரே. போதுமானவரே, நம் தேவை காட்டிலும் அவர் பெரியவர். அதிகமானவரே, என்ன கையேந்த விடல, என்ன தலகுனியவும் விடல, என்ன கையேந்த விடல, என்னை தலகுனியவும் விடல. உம்மை நம்பி வாழ்பவர்க்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. இன்னொரு முறை சொல்லுமா, உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றம் இல்ல, ஏமாந்து போனதாக சரித்திரம் இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை நம்பினவர்கள் ஏமாந்ததாய் சரித்திரம் இல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்துல கர்த்தரை நம்பி நான் ஏமாந்தேன்னு சொல்லுவதற்கு யாருமே கிடையாது. அல்லேலூயா. அவர் பாவிகளை கூட நேசிக்கிறார். அல்லேலூயா. பாவிகள் நம்பி தேவகிட்ட வரும்போது கூட அவங்க நம்பிக்கை ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா,
ஹல்லேலூயா. நம்பிக்கை உள்ள தேவன். ஹல்லேலூயா. நாம் நம்புவதற்கு ஏற்ற தேவன் அவர். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை துதிக்க அந்த நேரத்தில் தேவன் தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. அப்பா நீரே எங்க பலனாயிருந்து அப்பா வருகிற நாட்கள்ல நீரே எங்க பலனாயிருந்து அப்பா எங்கள் நம்பிக்கையாயிருந்து எங்கள் வாழ்க்கையை வழி நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. நீரே பலப்படுத்துங்க அப்பா. மீதியான நேரம் முழுவதும் நீர் பொறுப்படுத்தி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மேன்மை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன். உங்களுடைய குடும்ப ஜெபங்களில் வெளிநாடுகளில் இருக்கிற ஏலிம் ஜெப வீட்டை சேர்ந்த குடும்பத்தினருக்காக ஜெபித்து கொள்ளுங்க. அவங்க சுகபத்திரமா இருக்கணும். பத்திரமா அவங்க இந்தியாவுக்கு வர்றதா இருந்தால் பத்திரமா அவங்க வரணும். சரி, இந்த நாளிலே நம்ம ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை, பழைய ஏற்பாட்டிலே ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோடே போதும். தேசத்து குடிகளோடே கர்த்தருக்கு ஒரு வழக்கு இருக்கிறதா, நம்ம மேல ஒரு கேஸ் இருக்கிறதா ஆண்டவர் சொல்றார். என்ன கேஸ் அப்படின்னாச்சுன்னா, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மல்கியா 3:13. சீக்கிரமா 13:14. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்கிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதினாலும் என்ன பிரயோஜனம்? ஒரு வழக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்ப கடினமா என்ன செய்கிறது இருக்கிறது. என்ன பேச்சா? ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிட்டாரு? அவன் நம்ம சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம்? அவரை கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்ல. உபவாசம் இருந்து என்ன பிரயோஜனம்? காணிக்க கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்ல. அடுத்த வசனம் சொல்லுது, அவரை நம்பாதவங்களாம் நல்லா இருக்காங்களே, அவருக்கு விரோதமா பேசினவங்களாம் நல்லா இருக்காங்களே, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவரை குறித்து அவர் ஒண்ணுக்குமே உதவாதவர் மாதிரி, அவர் ஒண்ணுமே செய்யாதவர் மாதிரி என்ன செய்யறோம்? அவரை குறித்து பேசுகிற இந்த பேச்சு எனக்கு கடினமாய் இருக்கிறது. அந்த மேல அதனால உங்க மேல உனக்கும் எனக்கு ஒரு வழக்கு என்ன செய்கிறது இருக்கிறது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, வழக்காடுவோம் பாருங்கள், வழக்காடுவோம் பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் நமக்கு ஒண்ணுமே செய்யலையா? நீங்க வேத புஸ்தகத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்திலிருந்து எடுத்து நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, உலகமே அழியிற நேரத்தில் நோவாவை ஆண்டவர் காப்பாற்றவில்லையா? குழந்தை இல்லாத நேரத்தில் அவனுக்கு ஆபிரகாமுக்கு சாராளுக்கு முதிர்ந்த வயதிலே குழந்தையை கொடுக்கவில்லையா? குழந்தை இல்லாமல் இருந்த ஈசாக்கு இரட்டை குழந்தைகளை கொடுக்கவில்லையா? குழந்தை இல்லாமல் இருந்த லேயாளுக்கும் யாக்கோபுடைய 2வது மனைவியான ராகேலுக்கும் குழந்தைகளை கொடுத்து 12 கோத்திரங்களை உருவாக்கவில்லையா? பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்த அன்னாளுக்கு சாமுவேல் என்ற குழந்தையை கொடுக்கவில்லையா? பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்த மனோவாவுக்கு ஒரு சாம்சனை கொடுக்கவில்லையா? 70 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்த எலிசபெத்துக்கு ஒரு யோவானை கொடுக்கவில்லையா? ஒன்றுமே குழந்தைக்கு பாக்கியமே இல்ல, வாய்ப்பே இல்லாமல் இருந்த மரியாளுக்கு ஒரு இயேசு கிறிஸ்துவை கொடுக்கவில்லையா? எப்பேற்பட்ட அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்தார். பல வருடங்களாக முடக்குவாதத்தால் பிடிக்கப்பட்டிருந்த திமிர்வாதனனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்கவில்லையா? பல ஆண்டுகளாக 18 வருடங்களாக கூனியாக இருந்த சாத்தானால் பிடிக்கப்பட்டிருந்த அந்த அம்மாவுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கவில்லையா? பல ஆண்டுகளாக வாழ்ந்து மரித்து போன லாசருவை ஒரு வார்த்தையின் மூலம் உயிரோடு எழுப்பவில்லையா?
ஒரு ஜெபாலய தலைவனுடைய மகன் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கும் போது அவன் தண்ணீருக்குள்ளும் நெருப்புக்குள்ளும் விழுந்து தன்னை அழித்துக் கொள்ள இருக்கிற நேரத்தில் இயேசுவினிடத்தில் வந்தவர்களுக்கு அவர் அந்த பிசாசை துரத்தவில்லையா? இன்னும் சொல்ல போனால் எவ்வளவோ அற்புதங்களை செய்து கொண்டாரே. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு அவர் ஆகாரம் கொடுக்கவில்லையா? ஒன்றுமில்லாத இடத்திலே கானா ஊரிலே கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றவில்லையா? பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிடிக்கப்பட்டிருந்த நமக்கு அவர் சிலுவையில் அடிப்பட்டு ஜீவனை கொடுக்கவில்லையா? எதை அவர் கொடுக்கவில்லை? எதை நமக்கு அவர் செய்யவில்லை? எத்தனையோ காரியங்களை நாம் கேட்கிறோம், எவ்வளவோ சாட்சிகளை கேட்கிறோமே. அப் டு டேட் இப்போது வரைக்கும் எவ்வளவு பேர் சாட்சி கொடுக்கிறாங்க. கர்த்தர் எனக்கு நன்மைகளை செய்தார், எத்தனையோ வருடங்களுக்கு அடுத்து குழந்தை பிறந்தது, சாவுக்கு எதுக்கு கிடந்த என்னை ஆண்டவர் காப்பாற்றினார். எவ்வளவு சாட்சிகள் இப்பொழுதும் இருக்க அந்த இயேசுவை குறித்து, அந்த கர்த்தரை குறித்து எனக்கு என்ன செய்தார் என்று நீ கேட்பானே. அந்த வார்த்தைகள் எனக்கு மிக துக்கமாய் இருக்கிறது. அதனால் உன் மீது எனக்கு ஒரு வழக்கு இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு வழக்கு ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிறார் பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம், இப்பொழுது நாம் வாசித்த அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும் 23ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்கள். நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியேயும் அவருடைய முன்னறிவின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. சீக்கிரமா டக்குன்னு. அப்போஸ்தலர் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் போதும் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இரண்டாவது குற்றச்சாட்டு சொல்ற, நீங்க வார்த்தைனால மட்டும் என்ன குற்றப்படுத்துறது மாத்திரமல்ல, அற்புதங்களை செய்த ஆண்டவரே என்ன செஞ்சிட்டீங்க? கொலை செய்த கொலைகாரர்களாக நம்ம சொல்ற ஒரு கொலைகார பாவிங்க. நம்ம எல்லாம் பயங்கரமான கொலைகாரர்கள். நம்ம ரொம்ப பயங்கரமான ஆளு. இயேசுவையே என்ன செஞ்சுவிட்டோம்? கொலை செய்கிறோம். ஆண்டவரையே கொலை செய்கிறோம். அவர் என்ன தீமை செய்தார் நமக்காக? அவர் நன்மைகளை தான் செய்து வந்தார். அவர் ஒருத்தருக்கும் அவர் தீமை செய்யல. அவர் கடைசியாக செய்த நன்மை கூட என்ன? தன்னை அடித்தவர்களை, தன்னை கொடுமைப்படுத்தவர்களை கூட சிலுவையில் என்ன செய்தார்? மன்னிக்க தான் செய்தார். நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, இவர்கள் என்னுடைய ஜனங்கள், எந்த தீமையும் உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. அப்போ நம்ம தான் என்ன செஞ்சிடறோம்? ஆண்டவருக்கு விரோதமா வார்த்தைகளை விட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன் சுயத்துக்கு நான் கேட்பேன், எனக்கு அது அவர் என்ன செய்யணும்? தரணும். நான் அதுக்காக தான் காணிக்க கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நீ பேரம் பேசுனீங்கன்னு வச்சுடுங்க. பேரம் பேசக்கூடாது. He is not a broker. ஆண்டவர் புரோக்கர் கிடையாது. அவர் உங்கள்கிட்ட காணிக்கைகளை வாங்குற, கமிஷன் வாங்குறவர் கிடையாது. உங்க காணிக்க நீங்க கொடுக்கிற பணம் இதெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்றதும் கிடையாது. அது நீங்க செய்ய வேண்டிய நியாய விதிகளின்படி செய்றீங்க. காணிக்கை கொடுத்து ஆண்டவரை விலைக்கு வாங்கலான்னு ஒருத்தன் நினைச்சான்னா நிச்சயமா அவனுக்கு நரகம் தான் காத்திருக்கிறது. காணிக்க நீங்க மற்ற வழிபாட்டு முறைகளுக்கும் நம்ம வழிபாட்டு முறைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிற ஒரு பிசாசினால் கட்டப்பட்டிருக்கும் ஒருத்தன், ஆண்டவருடைய இயேசுவின் வல்லமையை அறியாதவன் ஒருத்தன், அவன் என்ன செய்யறான்? இங்க இருந்து திருவானைக்காலுக்கு போறான், திருவிடை மதுரைக்கு போறான், சிதம்பரத்துக்கு அந்த பக்கம் போறான். அங்க போய் கயிறு என்ன செஞ்சுட்டு வரான்? மஞ்சள் கயிறு, வெள்ளை கயிறு, பச்சை கயிறு, கருப்பு கயிறுன்னு கையில கட்டுற, இடுப்புல கட்டுற, காலில் கட்டுற. உள்ள இருக்கிற பிசாசு வெளியே வரக்கூடாதுன்னு கட்டி வைக்கிறியே. இன்னைக்கு நான் இந்த கட்டை அறுத்தி எரி, உன் சரீரத்தில் இருக்கிற பிசாசு தன்னால ஓடிடும். இல்லையா? உங்களை யார் கயிறு கட்ட சொன்னது? பைபிள்ல இருக்கா? அந்த பைபிள்ல இருக்கா? கயிறு கட்டுங்க. உனக்கு அந்த பிசாசு பிடிச்சா கருப்பு கயிறு கட்டு, இந்த பிசாசு பிடிச்சா மஞ்சள் கயிறு கட்டு, மந்திரவாதம் இருக்குன்னா பச்சை கயிறு கட்டு. ஒவ்வொருத்தனும் கையில கயிறு கயிறா கட்டிட்டு இருக்கீங்களே, கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கான்னு கேட்கிறேன். அந்த கயிறு தான் உங்க கட்டுகளா இருக்குன்னா கடவுள் என்னத்துக்கு உங்களுக்கு?
எதுக்கு கடவுள் உங்களுக்கு? எதுக்கு நீங்க இயேசுவேன் ஏன் கூப்பிடணும்? எந்த இடத்துல மந்திர கயிறு கட்டுறான், எந்த இடத்துல தாயத்து கட்டுறானோ அங்க போய் நிக்க வேண்டியதானே. அதெல்லாம் விட்டுட்டு இயேசுவே இயேசுவேன் வந்துகிட்டு எனக்கு அவர் ஒண்ணுமே செய்யலன்னா இயேசு என் கட்டுகளை அறுப்பார் என்று நீ விசுவாசிக்கவில்லை. இயேசுவை நீ நம்பினது போல நடித்துக் கொண்டிருக்கிறாய். இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய். யாரை ஏமாற்றுகிறாய்? நீ மனிதனை ஏமாற்றலாம், பாஸ்டரை ஏமாற்றலாம், இந்த உலகத்தில் உள்ளவங்களை ஏமாற்றலாம். ஜீவனுள்ள இயேசுவை நீ ஏமாற்ற முடியாது. ஜீவனுள்ள இயேசுவை ஏமாற்றவே முடியாது. அதான் சொல்றாரு, உங்கள் மீது எனக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. இதை தான் ஆண்டவர் சொன்னார். நான் கட்டுகளை அறுப்பேன் சொன்னாரு, வியாதிகளை சுகமாக்குவேன் சொன்னாரு. சொன்னாரா? செய்தாரா? அவர் சொன்னதை செய்கிறவர். அல்லேலூயா. எந்த வாக்கு தத்துவம் நமக்கு கொடுக்கிறாரோ, எந்த வார்த்தை சொல்றாரோ அதை செய்கிறவர். உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, எழும்பி நட என்று சொன்னார். நடந்தானா இல்லையா? லாசருவே வெளியவான்னு சொன்ன உடனே செத்தவன் உயிரோடு வந்தானா இல்லையா? தண்ணீரால் இந்த பாத்திரத்தை நிரப்புங்கள் சொன்னார். நிரப்பின அது திராட்சரசமா மாறிச்சா இல்லையா? அப்ப அவர் வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தை நிமித்தம் அவர் சொன்னாரு, அதை செய்தார். அவருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளில் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அனுப்பினார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம சிலுவையில் அடிச்சோம், பாவத்தினால் அடிச்சோம், சாபத்தினால அடிச்சோம். நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் தாமேல ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு செத்து போயிட்டாரு. இல்லை இல்லை இல்லை, அவர் உயிரோடு வந்தார். அல்லேலூயா. 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு வந்தவர். எங்க வந்தாரா? உங்களை ஆசீர்வதிக்கும்படி முதலாக உங்களிடத்திற்கு தான் வந்தார். இன்னைக்கு நீங்க இயேசுவை நம்புங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களை ஆசீர்வதிக்கும்படி இன்று உங்கள் குடும்பத்திற்கு இயேசு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அவரை சிலுவையிலே அழித்து கொலை செய்தீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலே என் ஜனமே, நான் அதை பெருசா எடுக்கல. நீ செய்த பாவங்கள், அக்கிரமங்கள், எனக்கு விரோதமாக செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் இன்னைக்கு மன்னிச்சுட்டேன். மன்னிங்கன்னு சொல்லி கேளுங்க. வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க உமக்கு விரோதமா எவ்வளவோ காரியங்களை பேசிட்டோம், அவிசுவாசமான காரியங்களை பேசிட்டோம், நம்பிக்கை இல்லாம காரியங்களை பேசிட்டோம். அவை எல்லாம் ஒரு ஆணியாக உன் மீது அடிக்கப்பட்டது. எங்களை மன்னியுங்க, எங்களை மன்னியுங்கன்னு சொல்லி இங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை புதிதாக உருவாக்குவார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை கொண்டு வருவார். பிரியமானவர்களே, அந்த இயேசு இன்று உங்களை தேடுகிறார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம அந்த பாடலை படிக்க போறோம். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே. உங்களிடத்த கெஞ்சி கேட்கிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுப்போமா? அப்படியே என்னோடு சேர்ந்து சிலுவை மரணம் உங்களுக்காக, அவர் சிந்திய ரத்தம் உங்களுக்காக, உன் பாவங்களை சுமந்து தீர்த்தாரே, உயிர் தந்து உன்னை மீட்டாரே. ஒப்பு கொடுப்போமா? இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உள்ளத்தில். சிலுவை மரணம் உனக்காக, சிந்திய திருரத்தம் உனக்காக. சிலுவை மரணம் உனக்காக, சிந்திய திருரத்தம் உனக்காக.
பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் எல்லாருமே கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினால் ஆண்டவரை விட்டு நாம் தான் விலகி போனோம். ஒரு காரியத்தை யோசிடுங்க, ஆண்டவர் உங்களை விட்டு விலகல. அல்லேலூயா. நாம் தான் விலகி 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 போயிட்டே இருக்கோம். நமக்கு தெரியாம நம்ம விலகுறோம். ஏன்னா ஒரு சின்ன சின்ன கஷ்டத்தை கூட நம்மளால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. கையில ஒரு சின்ன பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஊசி வச்சு நறுக்குன்னு ஒரு குத்து என்ன செய்வாங்க, குத்துவாங்க. அதை எடுத்துட்டு வரும்போதே நமக்கு என்ன செய்யும், பக்குன்னு அடிக்கும். ஒரு சொட்டு ரத்தத்தை பிஸ்கன் குத்தி எடுத்துருவாங்க. அதை கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியல. காலில் எங்கள் ஊர் சைடில் திருநெல்வேலி சைடில் காட்டுக்குள்ளோடி போனால் நெறிஞ்சு முள்ளுன்னு ஒரு முள் உண்டு. யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? அதை நெறிஞ்சு முள்ளுன்னு ஒரு முள் உண்டு. அழகாக மஞ்சள் கலரில் தான் பூத்திருக்கும், பச்சை கலர் தான் காய்க்கும். ஆனால் காய்ச்சி போச்சுன்னா அந்த முள் குத்திச்சுன்னு வச்சுங்களேன், வயிறு தலை வரைக்கும் வலிக்கும். சின்ன முள் தான். ஆனால் அந்த முள்ளு கூட குத்துறது கூட அந்த வலியை நம்மளால தாங்க முடியலையே. அவர் இத்தனை ஆணிகளால சவுக்களால் அடிக்கப்பட்ட அந்த வலியை அவரு தாங்கினாரு. அவர் எப்படிப்பட்ட தேவன்! வேணுக்குனே அவரை பிடிச்சு அடிக்கலங்க, நமக்காகத்தான் ஒப்பு கொடுக்கப்பட்டார். எதுக்கு? நம்மளை உருவாக்குவதற்காக, நம்ம புதிதாக உருவாக்குவதற்காக. நம்ம பாவத்திலே வாழ்ந்து வாழ்ந்து பாவத்திலே செத்துறக்கூடாது, நரகத்துக்கு பெயரக்கூடாது. அதற்காக நான் வாசித்த அந்த மல்கியாவில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு புஸ்தகம் ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகத்தை வெளிப்படுத்தல் 3:10 சொல்லுது, நீ அந்த புஸ்தகத்தை அவர் ஓபன் பண்ணும்போது அதுல யாருடைய பேர்லாம் எழுதியிருக்கிறதோ அவங்களுக்கு மட்டும்தான் பரலோக ராஜ்யம் என்ன செய்யும், கிடைக்கும். பேர் எழுதப்படாதவன் எங்க போயிருவான், நரகத்துக்கு போயிருவான். அந்த பேர் எழுதப்படாதவர்கள் யாரு தெரியுமா? ஆண்டவரை குறித்து தப்பா பேசிட்டு இருக்கிறோங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நமக்கும் மற்ற வழிபாட்டுக்காரங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு கடவுளுக்கு ஒவ்வொரு விதமான பலிகளை என்ன செய்யறாங்க, செலுத்துறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இருக்கா? இன்னைக்கு வரைக்கும் ஆடுகளை பலியிடுறாங்க, பந்திகளை பலியிடுறாங்க, பறவைகளை பலியிடுறாங்க, கோழியை பலியிடுறாங்க. அவன் பில்லை எப்படி போடுறான்? ஒரு பூசாரியை கூட்டு ஒரு காரியத்துக்காக நீ பூஜை போட்டா அவனுக்கு தேவையான சரக்கு ஐட்டத்திலேருந்து அவன் சாப்பிடக்கூடிய கறி மீன் ஐட்டம் வரைக்கும் என்ன செய்யறான், பில்லை போட்டு கொடுத்துட்றான். அதை வாங்கி வச்சு அவனுக்கு படைக்கிறோம், அவன் சாமிக்கு படைக்கிறேங்கிற பேர்ல எல்லாத்தையும் கொண்டு போயிடுறான். உங்களுக்கு அதுல ஒரு திருப்தி கிடைக்கி, இன்னையோட நம்ம பிரச்சனை தீராது. ஆட்டின் ரத்தத்தினாலோ, கோழியின் ரத்தத்தினாலோ, புறாவின் ரத்தத்தினாலோ, பன்றியின் ரத்தத்தினாலோ பாவம் மன்னிப்புங்கிற வார்த்தையை உங்க வாழ்க்கையில் என்ன செய்யாது, நடக்காது. அந்த ரத்தத்தால நீங்க பரிசுத்தம் என்ன செய்ய முடியாது, ஆக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தவிர எந்த ஒரு ரத்தமும் நம்மை பரிசுத்தமாக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தவிர வேறு எந்த ரத்தத்தின் வல்லமையினாலும் நம்முடைய சரீரத்தில் பலன் கிடைக்காது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தவிர நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு வழியும் கிடைக்காது. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் நாமும் அதே பரலோக ராஜ்யத்தில் போக வேண்டும், இயேசுவோடே நாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு ஒரு வாஞ்சையோடு நீங்கள் மிருகத்தை வித்து எந்த வித்தையும் காட்ட வேண்டாம், என்னுடைய ரத்தத்தை நான் உங்களுக்கு தாரேன்னு சொல்லி அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை மனிதனாக்கி நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். அல்லேலூயா. ஒருவேளை இன்று வரை அந்த ரத்தத்தால் நான் கழுவப்படல, இன்னும் நான் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள வரல அப்படின்னு சொன்னா உங்களை புதிதாக மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த லெந்து காலங்கள்ல, இந்த சிலுவை பாதையின் இந்த காலங்களில் தியானத்தின் காலங்களை இந்த வருஷத்திலிருந்து இனிமேல் எந்த பாவத்துக்கும் நம்ம அடிமையாகாதபடி இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டால் நம்முடைய குடும்பம் புதிய குடும்பமாகும், நம்முடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் ஆவாங்க, நம்ம பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அல்லேலூயா. என்னடா உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை ஆசீர்வதிக்கும்படி முதலாவதாக உங்களிடத்துக்கு அனுப்பப்பட்டாருங்கிற வார்த்தை உண்மையும் சத்தியமானது. அப்போ இன்னைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார் நம்புறவங்க மட்டும் கையை தூக்குங்க பார்க்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். துதி ஆராதனை எடுத்தாங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கொண்டு போட்டாலும் நான் அவர் மீது என்ன செய்வேன், நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்றவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசு இன்று உங்கள் குடும்பத்திற்கு வருவார். என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் தடைகள் இருக்கு உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில
பெற்றோருடைய வாழ்க்கையில, உங்க வியாபாரத்துல, உங்கள் கையின் பிரயாசங்கள்ல எதுல இதெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சி இல்லை, தடையா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு அந்த தடைகளை உடைக்கிற ஆண்டவர் உங்களுக்குள் வருகிறார். இதோ வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், மைமேன் ராஜா உட்பிரவேசிப்பார். இதோ வாசல் படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் மைமேன் ராஜா உள்ளே பிரவேசிப்பார். அவர் யுத்தத்தில் வல்லவர். ஹல்லேலூயா. அவர் மகிமையுள்ள தேவன், அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வரும்போது, உங்கள் வீட்டுக்குள்ள வரும்பொழுது, இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த ரட்சிப்பு வந்ததா என்ன நடக்கும் தெரியுமா? இழந்து போனது எல்லாவற்றையும் தேடி கொடுக்கும்படி அந்த இயேசு வந்தார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க இழந்துட்டே நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் பிள்ளைகள் இழந்திருக்காங்க நினைக்கிறீங்களோ, என்னுடைய சொந்த வாழ்க்கையில எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் சிலவற்றை நான் இழந்திருக்கேன் நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு அந்த இழந்துட்டேன்னு சொல்லாதீங்க. எனக்கு அதை கொடுக்கும்படி இயேசு என்னோட வீட்டுக்கு வருகிறார். ஹல்லேலூயா. நீங்க தனியா வரல சிஸ்டர், நீங்க தனியா வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு உங்க கூட ஒருத்தர் வராரு. நீங்க சாதாரண மனுஷி, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், உங்களை உருவாக்குகிற தேவன். அவரை நம்பி நீங்க கிளம்புங்க. ஆண்டவர் உங்களோடு வருவார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், எல்லாவற்றையும் மாற்றுவார். நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் குயவன் கையில் இருக்கிற மண்ணை போல நாம் இருக்கிறோம். இன்னைக்கு அவர் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை புதிய பாத்திரமாக படைக்கப் போகிறார், விலை உயர்ந்த பாத்திரமாக படைக்கப் போகிறார், மற்றவர்களுக்கு பயன்படுகிற பாத்திரமாக படைக்கப் போகிறார். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. இன்று முதல் மற்றவர்களுக்கு உபயோகப்படுகிற பாத்திரம். அவருக்காக நாம் வாழணும், அவருடைய சித்தத்துக்காக நாம் வாழணும், அவர் சத்தத்தை கேட்டு வாழணும். அவர் உங்களை உருவாக்குவார். உலகத்திற்காக அல்ல சகோதரனே சகோதரியே, அவருக்காக, இயேசுக்காக. உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, கற்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை, ஒருவேளை கற்பத்தில் பிள்ளைகள் உருவாகாமல் இருந்தால் இன்று ஆண்டவர் உருவாக்குவார். அவருக்காக விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. உருவாக்குவார், ஜீவனை கொடுப்பார், உயிரை கொடுப்பார். அது கற்பத்திலே வளரும், கர்த்தருக்காக வளரும். இது உலகத்திற்காக அல்ல, கர்த்தருக்காக வளரும். ஆமென். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் உருவாக்குவார். உலகத்தினுடைய பாடுகளுக்காக அல்ல, உலகத்தின் பாடுகளை ஜெயிக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியை பெற்ற பிள்ளைகளாக, இறுதி வரை கர்த்தருக்காக வாழுகிற பிள்ளைகளாக உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்கப் போகிறார். அவர் உருவாக்குகிறவர். நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். ஜீசஸ், you are a maker. நீர் உருவாக்குகிறவர். ஒப்பு கொடுப்போமா? குயவனே, உன் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்கும். குயவனே, உன் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்கும். குயவனே, உன் கையில் களிமண் நான் உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையிலே. என் சித்தமல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையிலே. என்னை தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில். என்னை தருகிறேன் உன் கரத்தில், என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை,
வணைந்திடும் உம் சித்தம் போமக்காகவே நான் வாழ்ந்திட வணைந்திடும் உம் சித்தம் போ உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உம் சித்தம் செய்திடவே உம் சத்தம் கேட்டிடவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைகிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைகிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஏசப்பா. இன்று நீர் எங்களை மன்னித்தீர், எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தீர், மீறுதல்களை மன்னித்தீர். அவை எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆணி எடுத்து வெற்றி சிறந்தீர். எங்களை நீர் மனிதனாக மாற்றினீர், பரிசுத்தமாய் மாற்றினீர். எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்களோடு இருக்கிறேன். இதோ இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்று ஆண்டவர் நீர் பிரவேசிக்கப் போகிறேன். அது நீர் உலா வருகிற பாளையமாக மாற்றப் போகிறேன். நீர் தங்கியிருக்கிற இடமாக மாற்றப் போகிறேன். அவள் அப்பத்தின் தன்னையும் ஆசீர்வித்து வருவீர். கண்மலையின் தேனினால் நீர் அவர்களை போஷிப்பீர். அந்த குடும்பத்தில் ஒரு விளக்கை ஏற்றுவீர். அந்த குடும்பத்தில் ஒரு விளக்கை ஏற்றுவீர். அந்த குடும்பத்தில் சந்ததி பெருக்கத்தை உருவாக்கி கொடுப்பீர். உண்டாயிருக்கிற சந்ததிகளை நீர் பாதுகாப்பீர், ஜீவன் உள்ளதாக்குவீர். வாழ்க்கையில் இருந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் போய் மறுவாழ்வை கொடுக்க போகிறீர். கையிட்டு செய்கிற தொழில்களிலே ஆசீர்வாதம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு நீர் தொட்டு ஆசீர்வதித்து பெருக்கத்தை கொடுக்க போகிறீர். பாவத்திலே வாழ்ந்து மணிந்து கொண்டிருக்கிற, போதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற, போதை பழக்கத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் தவித்து கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோருடைய கண்ணீரை துடைக்க நீர் அங்கே செல்கிறேன். அந்த மாயமான பிசாசுகள் இந்த குடும்பத்தை விட்டு வெளியேற்றப்படுவதாக, வியாதியின் ஆவிகள் வெளியேற்றப்படுவதாக, பலவீனத்தின் ஆவிகள் வெளியேற்றப்படுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக, மந்திர பில்லி சூனிய கட்டுகள் அறுக்கப்படுவதாக, பலன் இல்லாதவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே புது பலன் உண்டாவதாக. காண்டா மிருகத்துக்குரிய பலனை என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. நாங்கள் மேற்கொள்ள முடியாதபடி எங்கள் குடும்பத்தில், எங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா சாத்தானின் கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே விக்கிரகத்தின் ஆவிகளை சபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அவைகளின் நுகங்களை முறித்து கட்டுகளை அறுக்கிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ளதே. நீர் எல்லாவற்றையும் உம்முடைய வல்லமையினாலே அவற்றின் கிரியைகளை எல்லாம் முறியடித்து நீர் ஜெயத்தை கொடுத்தீர். கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்கும்படி செய்தீர். இனி நீங்கள் தோல்வி அடைந்தவர்கள் அல்ல, நீங்கள் வெற்றி உள்ளவர்கள். உங்கள் குடும்பம் தோல்வி அடைந்த குடும்பம் அல்ல, உங்கள் குடும்பம் கிறிஸ்துவுக்குள் வெற்றி உள்ள குடும்பம். உங்கள் பிள்ளைகள் இனி பிள்ளை தாட்சிகளாவார்கள். உங்கள் பிள்ளைகளுடைய மகனுடைய மகளுடைய வாழ்க்கையிலே விளக்கை ஏற்றுவார். உங்கள் உள்ளம் கலங்காதிருப்பதாக. உலகத்தை நான் ஜெயித்தேன், திடமனதாய் இருங்கள், உங்கள் காரியங்களை நானே வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தர் உங்கள் வீட்டில் உள்ள பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி,
பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயமோ கர்த்தரால் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும்